Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழியில மிளகு கறி எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாங்க. இதுக்காக நம்ம ஒரு மசாலா அரைச்சு சேர்த்து தான் பண்ண போறோம். இது ட்ரையா இருக்காது, நல்ல கிரேவி பதத்துல இருக்கும். கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு 3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டு தாளிச்சிடலாங்க. இதோட ஒரு 3 வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இன்னைக்கு நான் எடுத்துக்க நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருந்தது. அதுக்கு 3 வெங்காயமும் 4 தக்காளியும் சேர்த்துக்க போறேன். நம்ம மசாலா அரைச்சு சேர்த்துக்கிறதுனால நல்ல உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு தக்காளி வேணா கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவு வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நல்ல நிறைய இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது எண்ணெயில் வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கணுங்க. நாட்டுக்கோழியை பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் சிக்கனோட கொஞ்சம் ஸ்மெல்லு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நாட்டுக்கோழியை க்ளீன் பண்ணையில் நீங்கள் நம்ம அரிசி கழுவோம் இல்லையா, சாதத்துக்கு ஊற வச்ச அரிசியை களைஞ்ச தண்ணியில் நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் போயிடும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி அரிசி களைஞ்ச தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தான் கோழியை போட்டு வச்சுருக்கேன். இதோட 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லிக்கீரை, தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை போட்டு வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில மூடி போட்டு வச்சுருந்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்த மசாலா சேர்க்க போகிறதுனால மிளகாய் தூளும் குழம்பு தூளும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு தூளும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இது லேசாக எண்ணெயில் புரட்டி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை சேர்த்துடலாம். நாட்டுக்கோழியை சேர்த்து அந்த எண்ணெயில் அந்த மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் புரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மசாலாவில் நல்லா ஊறும் அது. ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழியை ப்ரெஷர் குக் தாங்க பண்ண போகிறோம். ஏன்னா இது மற்ற சிக்கன் அளவுக்கு சீக்கிரமாக குக் ஆகாது. இப்போ 5 நிமிஷம் நல்லா அந்த மசாலாலேயே ஊறிட்டு பாருங்கள் எந்த மாதிரி இருக்குதுன்னு. இதை நல்லா புரட்டிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம கட்டியாக வைக்க போகிறதுனால நான் நிறைய தண்ணி சேர்க்கலை. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இதை இன்றைக்கி நான் 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேங்க. நீங்கள் சிக்கனை பொறுத்து ஒரு விசில் கூட குறைய வச்சுக்கலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை தயார் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி மசாலாவுக்கு எதையுமே வறுக்க வேண்டியது இல்லைங்க, அப்படியே எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் எடுத்துருக்கேங்க. நீங்கள் மிளகாத்தில் கம்மி பண்ணிவிட்டு மிளகை ஜாஸ்தியாக கூட எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லைங்க, கொஞ்சம் குறக்குறன்னு இருந்தாலே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதுங்க, கட்டியாயிடும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்பட்டதுன்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தாக்கா நம்ம அணைச்சி வச்சிடலாங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, ரொட்டிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.